திருவண்ணாமலையில் 20 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நேற்றிரவு கனமழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஆரணி அருகே உள்ள செம்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் 43 அடி உயர்ந்த நிலையில் ஒரே நாளில் மேலும் 20 அடி உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. அதனால் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் கமண்டல நதியில் வெள்ளப்பெருக்கு, படவேடு, சந்தவாசல், காமக்கூர், குன்னத்தூர் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையின் புறநகர் பகுதிகளான நாச்சிப்பட்டு, கஜலட்சுமி, வேங்கிக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இன்று விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பெரம்பலூர், டெல்டா உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். புயல் கரையை கடந்த நிலையில் திருவள்ளூர் தொடங்கி நாகை வரை வட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று கூறினார். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். பெஞ்சல் புயல் தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 49.8 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில் 46.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூரில் 17.9 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலையில் 17.6 சென்டிமீட்டரும், செய்யாறில் 16 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டில் 13.6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கொலப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 11.5 சென்டிமீட்டரும், திருத்தணியில் 11.4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் 10.4 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரை பகுதிகளில் சூறைக்காற்று வீசியது. புயல் கரையை கடக்க தொடங்கிய போது மழை இல்லாத போதிலும் சூறைக்காற்று வீசியது. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பதைப் போல பலத்த காற்று வீசியது. கடலும் கொந்தளித்து காணப்பட்டது. மாமல்லபுரம் அருகே உள்ள வெங்கம் பகுதியில் ஒரு ஆலையை தள்ளும் அளவுக்கு சூறைக்காற்று வீசியதை காண முடிந்தது. இதேபோன்று கிழக்கு கடற்கரை சாலையிலும் பலத்த காற்று வீசியது. சென்னை தியாகராய நகரில் முழங்கால் அளவு மழைநீரில் பழுதாகி நின்ற ஆட்டோவிற்கு மாநகர பேருந்து ஓட்டுநர் உதவி செய்த காட்சிதான் இது. சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அந்த வகையில் தியாகராய நகரில் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரில் சென்ற ஆட்டோ பழுதாகி நின்றது. அப்போது பின்னால் வந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் அந்த ஆட்டோ தண்ணீரை கடந்து செல்ல உதவினார். மெதுவாக ஆட்டோவுக்கு பின்னால் முட்டு கொடுத்து அதனை தள்ளிச் சென்றார். மாநகர பேருந்து ஓட்டுநரின் மனிதநேயமிக்க இந்த செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்றது. சென்னை சூளைமேட்டில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர்.
சென்னை சூளைமேட்டில் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் இன்னலை சந்தித்துள்ளனர். குறிப்பாக நேரு தெரு, நேரு குறுக்கு தெரு, கன்னியப்பன் தெரு உள்ளிட்ட தெருக்களில் மழைநீர் வடியாமல் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளது. மேலும் தரைத்தளங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் சொல்லோனா துயரத்தை சந்தித்து வருகின்றனர். எப்போதெல்லாம் மழை பெய்யுமோ அப்போதெல்லாம் பாரபட்சமின்றி வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்குவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 நாட்களுக்கு பிறகே மழைநீர் வடியும் என்றும் அதுவரை தங்களது நிலை இப்படிதான் எனவும் குமுறுகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.